வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சற்று முன் அறிவிப்பு, தேர்வர்களுக்கான ஹாப்பி நியூஸ். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதிய தேர்வுகளுக்கு ஒரு முக்கிய செய்தி தான். ஸோ இது வந்து ஹாப்பி நியூஸாக இருக்குமா அல்லது வருத்தப்படக்கூடிய நியூஸாக இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களும் இந்த நியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துருங்க. ஸோ ரெண்டு நியூஸுமே இப்போ என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இப்போ வீடியோக்குள்ள வாங்க. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் ஷெடியூலில் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, செலெக்ஷன் ஷெடியூலில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 1ஏக்கான தேர்வு முடிவுகள் வந்து வெளியானது. ஸோ இதில் அவங்க ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025 அப்படின்னு இந்த இரண்டு தேர்வுக்கும் இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன்படி ஆகஸ்ட் மாதம் இந்த தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்று 28/8/2025 வெளியாகி உள்ளது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி திட்டமிட்டபடி அக்டோபர் 2025 தேர்வு முடிவு வந்து வெளியிட்டிடும். ஸோ தேர்வுகள் வந்து ரீ எக்ஸாமினேஷன் வேணும் அப்படின்னு கோரிக்கையெல்லாம் வச்சுருந்தோம். ஸோ அப்படியும் வந்து டிஎன்பிஎஸ்சி அது சம்மந்தமாக எந்த விதமான கருத்தையும் தகவலையும் வந்து தெரிவிக்கலை. ஸோ அதனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்டோபர் மாதம் வெளியாவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ரீ எக்ஸாம் வேணுன்றவங்க கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட்ல வந்து வி வாண்ட் ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு கமெண்ட்ல எல்லாருமே வந்து தெரிவிங்க. ஸோ அப்போ எல்லாருக்கும் போய் இது ரீச் ஆகலாம். ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால ரீ எக்ஸாம் வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்காதீங்க. ஸோ எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற தகவல் டிஎன்பிஎஸ்சிக்கு ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அரசும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன் கருதி ஸோ தேர்வர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஒன்று வேகன்சியாவது அட்லீஸ்ட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதனால் தேர்வர்கள் கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அதே போல் இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் ரீச் ஆகும்.